இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்கே நானும் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி பாரதிக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். ஆதி, எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? எனக்கு என்னமோ இது சரியா படல. எனக்கு மித்ராவை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா. எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா மித்ரா அதையும் மறைக்கணும். என்னோட எல்லா கேள்விக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் அந்த கல்யாண டிராமாக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பார்ப்போம், யார் யார் என்னென்ன பேச போறாங்கன்னு கேட்கறதுக்கு ஐ அம் வெயிட்டிங். நானும் பாரதியும் நீயும் ஒன்னு சேர்ந்த அந்த குட் நியூஸை கேட்க வெயிட்டிங் மச்சான். ஓகேடா, பாய். அண்ணி என் தலை நீங்க வெகு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லுச்சு. சொல்லுங்க சொல்லுங்கண்ணே, அண்ணி எங்க? அஷ்டலட்சுமி குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க தான் என்னோட அண்ணியா இருக்கணும். மகாகணம் பொருந்திய அண்ணியே இருங்க, மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இருங்க. Bless me. அண்ணி, what is this? Please bless me. நல்லா இருங்க, எந்திரிங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே, அப்படியே வந்து நில்லுங்கண்ணே. அடடடடடா, சூப்பர் ஜோடி. இந்த ஜோடி பொருத்தத்தை அடிச்சுக்கவே முடியாதுண்ணே. அண்ணே, உங்க செலக்ஷன் சூப்பர்ண்ணே. ஹலோ, இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். நான் தான் உங்க அண்ணா அதைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அண்ணா, அப்ப இவங்க தான் அண்ணி நம்பர் 2. ஆதி, இவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க. மித்ரா, அவன் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காத மித்ரா. அவன் கேரக்டரே அப்படித்தான். அவனை சுத்தி இருக்கிறவங்கள ஜாலியா வச்சிருப்பான். வாயம் முடாம பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஏதோ போற போக்குல பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆதி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அவன் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கான். நீங்க என்ன டென்ஷன் ஆகாதன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. அவனை எதுவுமே கேட்க மாட்டீங்களா? போங்க ஆதி. சாரி நீ. வர பிப்ரவரி 3ஆம் தேதி அருமையான முகூர்த்தம். அன்னைக்கே இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். ஜோசியர், அதே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நடக்கணும். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணலாமான்னு பார்த்து சொல்லுங்க. ஆதி, 2 கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் மித்ராவுக்கும் சரி, வேற யாருக்கு? அன்னைக்கு 2 முகூர்த்தம் ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. தாராளமா 2 கல்யாணம் பண்ணலாம். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணலாமான்னு பாருங்களேன். நல்லபடியா பண்ணலாம். ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் பண்றது நல்ல விஷயம்தான். சரிங்க ஜோசியரே, ரொம்ப சந்தோஷம். அப்ப 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணிடலாம், அப்படித்தானே? ஆமாங்க, நான் 4 முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துறேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல சரியா வரும்னு எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு மறுபடியும் கல்யாணமா? நான் எதை ஆரம்பிச்சாலும் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இது யதார்த்தமா நடக்குதா இல்ல வேணும்னே பண்றீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆதி, அண்ணா இருண்ணா, நான் ஆதி கிட்ட பேசுறேன். ஆதி, அண்ணன் கேக்குறத விடுங்க. நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல பாரதிக்கும் பாரதி புருஷனுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பாரதியோட புருஷனை தேடுறேன்னு சொல்லி தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. இதுல எவனோ ஒருத்த வீட்டுக்கு வந்து டிராமா பண்ணி பிரச்சனையே பண்ணிட்டு போயிருக்கான். பாரதியும் அவங்களை இதோட விட்டுருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க.
நீங்க அதை பத்திலாம் எதுவுமே கேர் பண்ணாம இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது ஏன்னு எனக்கு புரியல. பாரதி வேண்டான்னு சொல்லியும் நீங்க எதுக்காக இப்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்களோட லைஃப்ல ஹஸ்பண்டே வேண்டான்னு முடிவு பண்ற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க எதுக்கு இப்ப பிரஷர் கொடுக்குறீங்க? இப்போ எதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதியோட பர்சனல் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா இருக்கேன். அந்த குழந்தைங்க என்னதான் பாரதியோட ஹஸ்பண்டா நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா நிஜமாவே பாரதிய குடும்பத்தோட சேர்த்தே ஆகணும். பசங்களுக்கு அவங்களோட உண்மையான அப்பா வரணும். அப்பதான் என்னால நிம்மதியா உன்னோட கழுத்துல தாலி கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, பாரதியோட ஹஸ்பண்ட் இங்க வர்றது மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். விடையே இல்லாத நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும். பாரதிக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படி நடந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆதி, மித்ரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எதுக்காக என் லைஃப உங்க லைஃபோட மிக்ஸ் பண்றீங்க? பாரதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் இதை ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன்னு எனக்கே நல்லா தெரியும். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். பாரதி, பாரதி, இப்ப எதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்க? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இப்படி இருக்கிறனால எதுவும் மாற போறதில்ல பாரதி. இப்ப நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நேரடியா கேளுங்க. இல்ல நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவா இருந்தா டைரக்டா சொல்லுங்க. நீங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பேசி எதுக்கு தர்ம சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? போச்சுடா. என்ன பாரதி இப்படி பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கா? ஆமா ஆதி, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இந்த பிரச்சனையை எப்ப பார்த்தாலும் முன் வச்சுட்டே இருக்கீங்க. பாரதி, நீங்க பேசுறது உங்களுக்கே செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஹஸ்பண்ட் வேண்டான்னு நினைக்கிறீங்க, சரி, அது உங்க உரிமை. ஆனா உங்களை நம்பி வந்த குழந்தைங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க?